7 பிள்ளை நல்லா தங்கவா இருந்தாங்க. இருந்தபோது அம்மா நீ வந்து இங்கே ஒண்ட முடியாது, ஆற்றுலேருந்து வந்து இவங்க வந்து ஒண்டு வந்தவங்க. அம்மா நீ ஒண்ட முடியாது, எனக்கு நானே பயந்துன்னு வாழ்ந்துங்கிறேன், ஒரு துளக்கம் என்ன மிரட்டிங்கிறான் அப்படின்னாப்புல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செய்துக்கிறேன், நீ கம்முன்னு நான் வந்து படுத்துக்கிறேன்னு இருந்தாங்க. உடனே படுத்துருந்துன்னு உடனே அந்த 12 மணி ராத்திரிக்கு அவன் வந்தான். உடனே வந்ததுன்னு அவனை இந்த அம்மா வராகி அம்மா எழுந்து வெட்டிட்டாங்க அவனை. அது முதற்பாகாவு உனக்கு பின்காவு எனக்கு அப்படின்ட்டு இங்கே இருக்காங்க. ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க. மக்களை காப்பாற்றிக்கின்னு எல்லோரும் நாங்கள் இருக்கிறேன்னு அங்கே கோயிலில் கொஞ்சம் தொலைவில் ஒரு ஊருக்கு எல்லைக்கு அந்த அம்மா நிற்க வச்சுக்கிறோம். அதோட இங்கே இந்த அம்மா வராகி அம்மா இங்கே இருக்கிறாங்க. மக்களை காத்துக்கின்னு உற்சவம் 10 நாள் உற்சவம் நடக்குது. சிறப்பாக ரத உற்சவம் நடக்குது. எல்லாரும் ஆடி மாதமானாக்கா இந்த மாரி ஒரு நாள் உற்சவம் செய்கிறோம். 3 வருஷத்துக்கு ஒரு திருப்பி திருவிழா செய்கிறோம். எல்லாம் அழகாக அம்மனுக்கு மக்களை காப்பாற்றிக்கின்னு நல்ல மாதிரியாக வருகிறார்கள் இந்த அம்மா. ஓம் சக்தி. ஜெய் கணேச ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை மகாவராகி டிவியின் மூலம் தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வராகி அம்மா பக்தர்கள் அனைவரும் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அம்மாவினுடைய அன்பிற்கு நாடி தேடி வருபவர்கள் அனைவருமே இந்த காணொலியை காணுங்க. இந்த ஒவ்வொரு காணொலியுமே வராகி அம்மாவுடைய பக்தியினுடைய தன்மை, அவங்களுடைய அருள்கடாட்சத்தோட தன்மையை பார்க்குறோம். யாருக்கெல்லாம் வராகி அம்மா பற்றி பயம் இருக்கும் அப்படின்றவங்க எல்லாம் மகாவராகி டிவி சேனலில் இருக்கிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் பார்க்கும்போதும் அந்த வராகி அம்மாவை நம்ம எத்தனை நாளாக கும்பிடாமல் விட்டுட்டோம், நம்மளை தேடி வந்து கூட ஏன் அம்மாவை நம்ம வந்து கும்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர தோணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஓம் சக்தி ஜெய் வராகின்ற ஒரு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு வைப்ரேஷன் தான் இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் தான் பலமாக இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு காணொலியிலும் வருகின்ற அந்த வார்த்தைகள் தான் ஒவ்வொரு இல்லத்தினுடைய பக்தர்களுடைய வீட்டில் வராகியமாக அற்புதங்கள் நடத்துகிறாங்க. இதற்கு முந்தைய காணொலியில் பாருங்கள், நான் கொடுத்துருப்பேன். இந்த காணொலியை பார்த்தாலே போதும், ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக அந்த அம்மா உங்கள் வீட்டில் விளக்கொலியில் வருவாங்கன்னு சொன்னேன். ஒரு பக்தை கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அம்மா நீங்கள் உங்கள் காணொலியை பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கேற்றிட்டு புகைப்படம் எடுத்து பார்த்தா அம்மாவுடைய அந்த அருக்கடாட்சம் தெரியறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தினுடைய மகிமை, மகாவராகி டிவியினுடைய மகத்துவம். இங்கே மற்ற சேனலில் எல்லாமே இந்த சேனலில் நீங்கள் இணைந்தாலே போதுமே, இதை வார்த்தைகளை இங்கே கவனித்தாலே போதுமே, இங்கே இருக்கிற நாங்கள் கொடுக்குற அந்த காணொலியில் அம்மாவை பார்த்தாலே போதும் உங்களுக்கு வேண்டியது நிறைவேறும். எனக்கு அப்படி தானங்க நிறைவேறுது. அவங்க எடுத்த புகைப்படத்தை மூலமாக தான் என்னுடைய காணொலியில் அப்படியே வராகி அம்மா என்னுடைய ஃபோன்லேயே வராங்க. இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வராகி அம்மாவுடைய அதிசயம், எப்படி நான் எடுத்த விளக்கில் வந்து அம்மாவோட முகம், காமாட்சி மகாலட்சுமி முகம் எப்படி வராகி அம்மாவை மாறி இருக்குது, அதே மாதிரி அம்மா வந்து சுயம்புவாக இந்த ஃபோன்லேயே எப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய அதிசயத்தை வந்து எனக்கு நடத்தி காட்டின அந்த பகவத்துவத்தை பார்க்க போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இணைக்கிறேன் பாருங்கள். இது தாங்க அம்மா ரொம்ப தக்க சக்தி உடையவங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இங்கே தூளியில் அழகாக வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. இவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுற அம்மா இந்த சாத்வீகத்தோடு இருக்கிற அம்மான்னு நினச்சிங்களா? ஒரு காலத்தில் ரொம்ப அவ்வளோ அதீத ஆக்ரோஷமான அம்மாவை தான் அந்த எல்லைக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க விருதசேனை நதி மூலமாக இந்த உள்ள விக்கிரக ரூபத்தில் தான் உள்ளே வராங்க. ஆனால் அங்கே வரும்பொழுதே அம்மா ஒரு அதிசயத்தக்க தெய்வமாக மாறி அந்த செலாரூபத்திலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது தான் இந்த அரசாலை அம்மன் என்று சொல்கின்ற இந்த அதீத சக்தி வாய்ந்த ஊரோட எல்லை தெய்வம் மணத்தக்காளி அம்மன் சொல்லுவாங்க. அந்த அம்மன் வந்து அங்கே தான் வந்து அந்த எல்லைக்கிட்ட வராங்க. ஒரு காலத்தில் வந்து இது வந்து மருவின பெயராக கூட இருக்கலாம். மந்திரகாளியம்மன், மந்திரத்தால் கட்டுண்ட காளியம்மன்றது வழக்கில் மணத்தக்காளி அம்மனாக மாறிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் பிராகாரத்திலேயே பல்லூர் வராகி அம்மாவுடைய பிராகாரத்தில் நீங்கள் அம்மாவை சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மணத்தக்காளி அம்மனுடைய உருவ சிலை வந்து அந்த சிவற்றில் இருக்கும். அந்த அம்மா தான் இந்த ஒரு காலத்தில் இந்த கிராமத்தினுடைய எல்லை காளியாக தான் இருந்திருக்காங்க.
ஆனால் இந்த அம்மா நதி வழியாக வந்து இந்த இரவு நேரத்தில் இங்கே வரும்பொழுது தான் இந்த மணத்தக்காளியம்மன் மந்திரகாளியம்மன் சொல்கிறாங்க, அம்மா இந்த பக்கம் வந்துடாத, நீ இங்கே வந்தால் இங்கே இருக்கின்ற ஒரு மந்திரவாதி உன்னையும் ஆட்கொண்டு விடுவான். இதே மாதிரி தான் அவனுடைய பக்திக்கு நான் மயங்கி வரம் கொடுத்தேன், ஆனால் அவன் என்னையே கட்டுக்குள் கொண்டு விட்டான். என்னை வந்து இந்த எல்லையை விட்டு இந்த கோயிலை விட்டே என்னை வந்து வெளியில் வராத முறைக்கு வெளியில் வந்து மாந்திரிக பிரயோகத்தை உண்டாக்கி விட்டான். அதான் நீயும் இந்த எல்லைக்குள்ளே வந்து மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வராகி அம்மாவா, இதோ இங்கே ஊஞ்சல் ஆடுற அம்மாவா, அங்கே சாத்வீகமாக வந்த அம்மா, யார் இது காளியான உங்களையே கட்டி போட்டிருக்காங்கன்னா அப்பேற்பட்ட மந்திரவாதியா, நான் நின்று பார்த்து விடுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வந்து உக்காடுறாங்க. பெரும்பாலும் சொல்லுவாங்க, ஊர்லன்னா ஒரு வழக்கம் இருக்குது, அதே மாதிரி அதற்கான ஊரும் இருக்குது. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டித்தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எப்போதுமே தெய்வங்கள் இரவு நேரத்தில் உலா போக ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து கருவறை மூட்டி பொதுமக்கள் வந்து உலாவுகின்ற அந்த நேரம்னா முடிந்ததுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அம்மா என்ன செய்வாங்க, அந்த காளியினா மட்டும் 12 மணிக்கு மேலே தான் இரவு நேரத்தில் போகிறோம். மற்ற எந்த தெய்வமே 12லேருந்து 3 மணிக்குள்ளே வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் காளி அம்மா மட்டும் 12 மணிக்கு மேலே ஊர் உலா வருவாங்க. அந்த எல்லைக்காளி எல்லையை வந்து சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி நேரம், அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பிடாரி வந்து சுற்றி நிற்கிறது. நான் உலா போயிட்டு வரத்துக்குள்ளே நீ உட்காரு, நான் உலா சென்று வர்றதுக்குள்ளே இந்த பிடாரி என்ன செய்கிறது, கருவறையில் வந்து உட்காந்துடுறது. இந்த அம்மா எல்லையை சுற்றி விட்டு வருகிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தா அவங்க உள்ள கருவறையில் வந்து அமர்றதுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த பிடாரி வந்து உள்ளே உட்காடுறாங்க. இதை தான் சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதனால் யாரையாவது நம்ம வந்து உள்ளே சேர்க்குறோம், இறக்கப்பட்டு போனால் போகிறதுன்னு வீட்டுக்குள்ளே சேர்ப்போம். அப்புறம் சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போனோம் அப்படின்னா இருப்போம். ஆனால் ஒரு நாள் தங்கின உடனேயே பூனையோட குணம் உண்டு. பூனை என்ன செய்யுமா, நம்மளோட முதலாளியாக இருந்தாலும் அதோட வயிறு சின்ன வயிறான். ஆனால் அது பார்க்கும்போது என்ன பண்ணுமா, நம்ம முதலாளி நம்ம எதற்கு இவ்வளோ சாப்பிட்றாங்களே அப்படின்னு வயிறு எறியுமா. தான் பூனையை முன்னாடி வச்சுட்டு எந்த வித விஷயங்களையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆஸ்ட்ரோ உமன் தேர்டையில் ஒரு நான் லைவ் செஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இதோட தாத்பரியத்தை வந்து நீங்கள் உணரலாம். பூனைக்கு எப்படி எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது, தீய சக்தி, அந்த பில்லின்ற சூன்யம், அந்த அடிப்படையில் அது எந்த அளவுக்கு அந்த பூனைக்கான அமைப்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் அதே நாய் என்ன பண்ணுமா, மனுஷனை மாதிரி 3 மடங்கு கூட அந்த நாயால் சாப்பிட முடியும். அப்படி இருந்து கூட அந்த எஜமானன் வயிறார அந்த எச்ச உணவு கிடைக்காதான்னு காத்துன்னு கிடக்குமா. அதனால் பூனை போன்ற குணமுள்ள மனிதர்கள், நாயை போன்ற குணமுள்ள மனிதர்கள் என்று சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் பெரும்பாலும் நாயை வளர்க்கலாம், பூனையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சில ஜென்மங்களை நம்ம இறக்கப்பட்டு உள்ளே விட்டுருவோம். உள்ளே விடும்போது அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த நம்மளோட கை சாப்பாடு நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் சாப்பிட மாட்டோம். ஏதோ 3 வேளையில் ஏதோ ஒரு உணவு சாப்பிடுவோம். அந்த 3 வேளை சாப்பாடு நம்ம ஆசையாக போட்ட உடனே இவங்க தினமும் இப்படி தான் நல்லா சாப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எறிய ஆரம்பிச்சிடுவாங்க. பெரும்பாலும் சொல்லுவாங்க, தான் வாழ்த்தலாலும் வயிறு வழுத்துன்னு சொல்லுவாங்க. அது நல்லவங்களுக்கு. ஆனால் பொறாம குணம் கொண்டவங்களுக்கு அந்த ஒரு வாய் சோறு போகும்போது அந்த சாப்பாடே நமக்கே விஷமாகக்கூடிய தன்மையான அமைப்பு, நமக்கு எதிர்மறை ஒரு ஆற்றலானது வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். வேறு வழியில் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வந்த நம்மளே அவங்கள வெளில அனுப்பிச்சா போதும், நம்ம கடவுள்கிட்ட மன்றாட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் மனிதர்களுடைய குணநிலை. அதுதான் மாக்கள், விலங்குன்னு சொல்லுவாங்க. மா என்றால் விலங்கு, மக்கள் என்ற குணம் இல்லாமல் மாக்கள் என்ற குணம் உடையவர்கள் என்று தான் வள்ளுவர் பெருமகனார் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இந்த ஒண்ட வந்த பிடாரி என்ன செய்ததான், ஊர் பிடாரியாக இருக்கின்ற அம்மன் ஊரை சுற்றி வருவதற்குள்ளே கருவறையில்
உட்காந்துட்டு அந்த ஊர்பிடாரியை விரட்டி விட்டதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு ஸ்தலமே வந்து தென் மாநிலத்தில் இருக்கின்றது ஒரு ஐதீகம். அதற்கான கோயில் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. ஆனால் இந்த காளியம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வராத, நான் கட்டுக்குள்ளே இருக்கோம், இந்த கிராம மக்களே கட்டுக்குள்ளே இருக்குது, நீயும் வந்து மாட்டிக்காதன்னு சொன்ன உடனே இந்த வராகி அம்மா இந்த ஊஞ்சல் அழகாக இப்போ நம்மளோட ஆடிட்டுருக்க வராகி அம்மா, இவங்க பல்லூர் வராகி அம்மா, அவங்க என்ன செய்கிறாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுடைய அந்த கருவறைக்கு முன்னாடி அந்த வாசக்கதவுக்கு பின் முன்னாடி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. வாசக்கதவு சாத்தி இருக்க அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் மாந்திரிகம் பிரயோகம் பண்ணி திருப்பும் காளிக்கிட்ட தவம் பண்ணி இன்னும் அதீத சக்தி வைத்து கொண்டு காளியை முன்னாடி அவன் தன்னுடைய மாந்திரிக பிரயோகத்துக்காக அந்த மந்திரவாதி உள்ள நுழைகின்ற நேரத்தில் கதவை திறக்கும் போதே உக்கிர சொருபிரியாக அப்படியே காளியினுடைய மாபெரும் சக்தியாக இந்த வராகி அம்மா மாறி அந்த மந்திரவாதியை வந்து சின்ன பின்னமாக்குறாங்க. ஒரு நிமிஷம் நிராயுதபாணி ஒரு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு தெய்வம் உள்ளே வந்திருக்குன்னு. அசால்ட்டாக உள்ளே வந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மக்களும் அப்படி தான் அசால்ட்டாக உள்ளே வருவாங்க, நம்மளை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அசால்ட்டாக உள்ளே வந்து நம்மளை அழிக்கின்ற போது இந்த வராகி அம்மாவும் அசால்ட்டாக தான் நமக்கு வராங்க. எத்தனை பேர் பாருங்களேன், வராகி அம்மா யாருன்னே தெரியாது, ஆனால் திடீர்னு அந்த பாப்பிங்காக என்ன சொல்வீங்க, அது மாதிரி திடீர்னு ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். வராகி அம்மா திடீர்னு அடிக்கடி வருவாங்க. அதே மாதிரி வந்து கனவுல திடீர்னு பன்றி அவதாரத்தில் அம்மா துரத்துற மாதிரி வரும். வீடு தேடி அந்த பன்றியானது தேடி வரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கனவுலனா அவங்க வந்து காட்டும்போது நிறைய பதிவில் அம்மா எனக்கு அம்மா பன்றி ரூபத்தில் வந்திருக்காங்களே, அவங்க என்ன விஷயம், அடிக்கடி வராகி அம்மா வந்து இந்த யூடியூப் பார்க்கும்போதுனா அது அந்த அமைப்பு மட்டும் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி யார் மூலமாவது என்னவா வராகி அம்மா கோயிலுக்கு கூப்பிட்றாங்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் நமக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த வராகி அம்மா வந்து உள்ளே வருவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், 2015 தான் நான் வந்து வராகி அம்மா கோயிலுக்கு நான் சென்றது. அப்போது அன்றைக்கு தான் அப்போ தான் நான் வந்து கேட்டுட்டேன் சமயபுரத்தா. ஏன்னா அப்போ வந்து நான் ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோ லக்ஷ்மி, அஸ்ட்ரோ டாக்டர் லக்ஷ்மி, முனைவர் லக்ஷ்மி, நீங்கள் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 7 ஃபேஸ்புக் இருக்கும். அங்கே நிறையா இருக்கிற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே இருக்கவங்களுக்குன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாகவும் தெய்வீகமாகவும் நான் ஆலோசனை வழங்கும் போது பார்க்குறேன், எத்தனையோ பேர் வந்து நிறைய எதிர்மறை ஆற்றலாலும் மாந்திரிகத்தாலும் அப்படியே கதறுவாங்க லேடிஸ் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையாக நிறைய ஜென்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாதம்மா. அப்படி சொன்னால் அதுவே நமக்கு ஒரு விரோதமாக மாறிடும். அதை வைத்து எங்களை வந்து சிலர் வந்து எங்களை பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க சில ஜோதிடர். அதனால தான் நாங்கள் உங்களை தேடி வந்தோன்னு ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் நான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு நான் சமயபுரத்தா கிட்ட வேண்டினேன், ஒரு பெரிய அதீத சக்தி எங்களுக்கு கொடுக்க மாட்டியா, இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றலை அழிக்கின்ற இந்த நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுக்க மாட்டியா அப்படின்னும் போது தான் இந்த சமயபுரத்தா கொடுத்தது தான் வராகியம்மா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வராகி உபாசகர் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, வராகியை பற்றி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015-16 அப்புறம்தான் வராகி அம்மாவுடைய எங்கே திரும்பினாலும் வராகி அம்மாவுடைய சக்தி வரும். தினமும் என்னோட பிரார்த்தனை, தினமும் நான் என்னை நாடி வருவர்கள் பிரார்த்தனை. என்றைக்கு பல்லூர் வராகி அம்மாவை நான் வந்து சமயபுரத்தா எனக்கு கண்ணில் காட்டி விட்டாங்களோ, என் கண்ணில் இருக்கின்ற அந்த ஆற்றலை வந்து திருப்பி எனக்கு அவங்க மீட்டு கொடுத்தாங்களோ, அதிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நான் இந்த வராகி அம்மாவை நேசித்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாருமே வராகி அம்மாவோட பக்தர்களாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறமே வராகி அம்மா ரொம்ப பிரசித்தமாயிட்டாங்க. எல்லாருக்கும் நிறைய வந்து வராகி அம்மா பேர் சொல்லி திருப்பியும் சேனல் வந்து ஆரம்பித்தது. நிறைய பேர் வராகி அம்மாவை சொல்லி நிறைய பூஜைகள் போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி என்னுடைய மகாவராகி டிவியில் அம்மா பானம் குடிக்கிறது, பால் குடிக்கிறதுன்னு சொன்னவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வராகி அம்மாவுடைய அற்புத காட்சின்றதே வந்து இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. தினமுமே போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா தினமும் அவங்க வீட்டில் வராகி அம்மா அதிசயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது அற்புதம் எல்லாமே யாரால் நடந்தது என்று சொன்னால் பல்லூர் வராகி அம்மாவோட அது அடிக்கடி சொல்வேன் இல்லையா, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இதே மாதிரி தான் அந்த மணத்தக்காளியம்மன் கிட்ட அந்த அதீத சக்தியுடைய அந்த காளியம்மனையே கட்டுக்குள் வைத்த அந்த மந்திரவாதியை
உள்ளே வராங்க. அவனுக்கே தெரியல எங்கள் அம்மா இருக்காங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே அம்மா வந்து க்ஷண நேரத்தில் அவனை துவம்சம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த வராகி அம்மா வந்து அதோடைய அற்புதமானது. இந்த காளி சொல்லும்போதே புல்லரிக்குது. இந்த கருவறைக்கு உரியவள் நீதான். இவங்க வந்து ஒண்ட பிடாரி இல்லை, ஓடி வந்த பிடாரி இல்லை, ஊர் பிடாரி ஓட்டலை. இந்த காளியம்மா என்ன சொல்கிறாங்க, என்னை தேடி வந்து என்னையும் இந்த ஊர் மக்களுக்கும் நீ இவ்வளோ பெரிய ஒரு தீய சக்தியை ஒழித்ததன் காரணமாக இந்த எல்லையில் சொல்லும்போது எனக்கு எப்படி சிலுக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த எல்லையில் நீ மட்டும்தான் காவலுக்கு இருக்கணும், நீ மட்டும்தான் இந்த ஊர் மக்களையும் இந்த உலகத்தையும் மக்களையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பிராகாரத்தில் அந்த பாருங்கள் தனி சன்னிதானத்தில் உட்காந்துட்ருக்காங்க. மூலஸ்தானத்தையே இந்த காளியம்மா வராகி அம்மாவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ பாருங்களேன், தெய்வத்திற்கே பாருங்கள் இந்த ஒரு விசுவாசம். ஆனால் மனுஷங்க பாருங்கள் எவ்வளவோ வராகி அம்மா செஞ்சால் கூட எத்தனையோ அற்புதங்கள் வராகி அம்மா என் மூலமாக அவங்களோட சிக்கல்கள், இடையூறுகள், வேதனைகளெல்லாம் தீர்த்தா கூட அவங்க அடுத்த நிமிஷம் கஷ்டங்கள் முடிஞ்ச பிறகு நன்றி எல்லாம் மறந்துடுவாங்க. அதுதான் தெய்வம். அது கிடையாது. தெய்வம் என்றால் அது தெய்வம்தான், சிலை என்றால் அது சிலைதான். பல்லூர் வராகியை பொறுத்த வரைக்கும் சிலாரூபத்தில் இருக்கவங்க அப்படியே தெய்வம்தான். கருவில் இருக்க மணத்தக்காளி அம்மன் வந்து பாருங்கள் பிராகாரத்தில் உட்காரும்போது அவங்களும் அமைதியான சாந்த சுரூபியாக மாறிட்டாங்க. காளிக்கு காளியா, காளிக்கு காளியா, மகாசக்திக்கு ஒரு சக்தியாக அந்த பல்லூர் வராகி அம்மா அமர்ந்து கொண்டு இன்றைக்கு அரசாணி அம்மனாக ஊர் மக்களையும் நம்மளை போன்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் காக்கின்ற ஒரு தன்மை. இதை தான் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு முதியவர் பெரியவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க. இந்த பல்லூர் வராகி அம்மா கோயிலுடைய அற்புதத்தை உணர்ந்து, அந்த எல்லையில்லா அற்புத சக்தியை உணர்ந்து இந்த கிராமத்தில் உள்ள இந்த பெரியோர்கள் எல்லாம் அரங்காவலர்களாக ஒன்று இணைந்து இன்றைக்கு பல்லூர் வராகி கோயிலை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரியவர் தான் இங்கே இருக்கின்ற மூத்தவராக இருந்து கொண்டு இந்த கோயில் பூஜை நிர்வாகத்திற்கான ஆலோசனைகளையும் அதற்கான அமைப்பு முறையும் வழிகாட்டி கொண்டு வருகிறார்கள். அத்தகைய பெரியோர் இந்த கோயிலுடைய அற்புத சக்தியை வந்து அந்த பக்தியினுடைய பரவசத்தோடு சொல்லுவாங்க. நல்லா தங்கவா இருந்தாங்க. இருந்தபோது அம்மா நீ வந்து இங்கே ஒண்ட முடியாது, ஆற்றுலேருந்து வந்து இவங்க வந்து ஒண்டு வந்தவங்க, எம்மா நீ ஒண்ட முடியாது, எனக்கே நானே பயந்துன்னு வாழ்ந்துங்கிறேன், ஒரு துலக்கம் என்ன மிரட்டிங்கிறான் அப்படின்னாப்புல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செய்துக்கிறேன், நீ கம்முன்னு நான் வந்து படுத்துக்கிறேன்னு இருந்தாங்க. உடனே படுத்துனதுமே உடனே அந்த 12 மணி ராத்திரிக்கு அவன் வந்தான். உடனே வந்ததுமே அவனை இந்த அம்மா வராகி அம்மா எழுந்து வெட்டிட்டாங்க அவனை. அது முதல் பாகாവ് உனக்கு, பின்காவு எனக்கு அப்படின்ட்டு இங்கே இருக்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க. மக்களை காப்பாற்றிக்கின்னு எல்லோரும் நாங்கள் இருக்கிறேன்னு. அங்கே கோயிலில் கொஞ்சம் தொலைவில் ஒரு ஊருக்கு எல்லைக்கு அந்தாண்ட அந்த அம்மா நிற்க வச்சுக்கிறோம். அதோட இங்கே இந்த அம்மா வராகி அம்மா இங்கேயே இருக்கிறாங்க. மக்களை காத்துக்கின்னு உற்சவம் 10 நாள் உற்சவம் நடக்குது. சிறப்பாக ரத உற்சவம் நடக்குது. எல்லோரும் ஆடி மாதமானாக்கா இந்த மாரி ஒரு நாள் உற்சவம் செய்கிறோம். 3 வருஷத்துக்கு ஒரு திருப்பி திருவிழா செய்கிறோம். எல்லாம் அழகாக அம்மனுக்கு மக்களை காப்பாற்றிக்கின்னு நல்ல மாதிரியாக வருகிறார்கள் இந்த அம்மா.